கோயில் பயணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோயில் சென்னை அருகாமையில் இருக்கக்கூடிய பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய திருக்கச்சி நம்பிகள் வரதராஜ பெருமாள் கோயில். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சரகோபந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. ஒரு கோயிலில் 3 கருட சேவை இருக்குது அப்படின்னா இந்த உலகத்தில் அது ஒரே கோயில் நடக்கக்கூடிய இடம் வந்து பூந்தமல்லி திருக்கச்சி நம்பிகள் வரதராஜ பெருமாள் கோயில் தான். இந்த பெருமாள் கோயிலில் வெங்கடாச்சலபதி, சீனிவாச பெருமாள், வரதராஜ பெருமாள், அதே போல் ரங்கநாத பெருமாள் மூவருக்குமே கருட சேவை உண்டு. வேறு எந்த கோயில்லையுமே 3 பெருமாள்களுக்கு ஒரே நேரத்தில் நடக்கிறது கிடையாது. அவ்வளோ பிரசித்தி பெற்ற கோயில் வரதராஜ பெருமாள் பூந்தமல்லி கோயில். இங்கே தாயார் வந்து புஷ்பவல்லி தாயார். பூவிலிருந்து அவதரித்ததால் தாயாருக்கு புஷ்பவல்லி தாயார்னு பேர். அதுவே தான் நாளடைவில் பூந்தமல்லியாக மாறிச்சு இந்த ஊருடைய பேர். இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த ஊரில் தான் திருக்கச்சி நம்பிகள் அவதரித்தார். 1909ஆம் ஆண்டு மாசி மாதம் மிருகசீஷ நட்சத்திரம் அன்று அவதரித்த திருக்கச்சி நம்பிகள் சாட்சாத் நம்மளுடைய வைணவத்துடைய ஆச்சாரியன் ராமானுஜருடைய ஆச்சாரியன் திருக்கச்சி நம்பிகள். அவர் பெருமாள் மேலே கொண்டிருக்கின்ற அன்புனாலையும் ஆசைனாலையும் திருப்பதிக்கு பயணம் பண்ணி பெருமாளை வெங்கடாசலபதி சீனிவாச பெருமாளை சேவிக்க போகும்பொழுது அவரால் அங்கே வந்து சேவை பார்க்க முடியல. அதே போல் ரங்கநாதரையும் ஸ்ரீரங்கத்தில் போய் தரிசிக்க போகும்போது அங்கேயும் பார்க்க முடியல. ஆனால் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சுட்டு பார்த்துட்டு வர்றார். அவர் வந்து இங்கே வேண்டிக்கும் பொழுது இதே கோயிலில் இதே ஊரில் இந்த 3 பெருமாளும் திருக்கச்சி நம்பிகளுக்காக காட்சியளித்ததாக ஐதீகம். அந்த இடம்தான் வந்து இன்றைக்கி நம்ம வழிபடுகின்ற வரதராஜ பெருமாளுடைய கோயில். இந்த கோயிலில் இன்றைக்கும் ஏகப்பட்ட அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. இது என்ன விஷயம் அப்படின்னா, வரதராஜ பெருமாள், வெங்கடாச்சலபதி சீனிவாச பெருமாள், ரங்கநாதர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், இந்த 3 பெருமாளும் இவர் அவதரித்த நாளான மாசி மாதம் மிருகசீஷம் நட்சத்திரம் அன்னைக்கு இவருக்கு காட்சி அளிக்கிறார். அந்த நாளில் இருந்து கரெக்டாக மாசி மாதம் மிருகசீஷம் நட்சத்திரத்திலிருந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இவாளுக்கு புறப்பாடு இருக்கும். அந்த புறப்பாடு இருக்கும் பொழுது கருடன் மேலே வந்து வட்டமிடுவார். இன்றைக்கும் இந்த விஷயம் வந்து அந்த கோயிலில் அற்புதமாக நடந்தேறி வருகின்ற ஒரு விஷயம். கருடன் வந்து 3 பெருமாள்களையும் சேவித்து பெருமாள் திருக்கச்சி நம்பிகள் ஆச்சாரியனுக்காக வந்து எழுந்தருள்வார் அப்படின்றது எங்கே நடக்கும் அப்படின்னா இது ஒரே கோயில் தான். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 3 கோயில் கருட சேவை 3 கருட சேவை ஒரே கோயிலில் நடக்கும் அப்படின்னா அது வந்து திருக்கச்சி நம்பிகள் வரதராஜ பெருமாள் பூந்தமல்லி கோயில் தான். இந்த கோயிலில் ஆண்டாள் சன்னதி உண்டு. சீனிவாசர் பெருமாள் சன்னதிக்கு பக்கத்திலே ஆண்டாள் சன்னதியும் உண்டு. அதே போல் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய சன்னதியும் தனியாக இங்கே உண்டு. புஷ்பவல்லி தாயால் எப்படி வந்து இங்கே வந்து பூவிலிருந்து அவதரித்தார்னு நான் சொன்னோம், அதே போல் பிரம்மாண்டமான அலங்காரத்துடன் எந்த நாளும் காட்சியளிக்கிறது ஒரு வழக்கமாக இருக்கும். அந்த அம்மா பூவினாலே புஷ்பத்தினாலே அலங்காரம் பண்ணி நம்மளுடைய கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த அம்மாவுடைய அலங்காரம் பார்க்கும்பொழுது வாய்ப்பு கிடைத்தவர்கள் அவசியம் இந்த கருட சேவையை இந்த 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 3 பெருமாளுடைய கருட சேவையும் பார்க்குறது அப்படின்றது வந்து மிக ஒரு அரிய காட்சி. அது வந்து வாய்ப்பு உள்ளவர்கள் மட்டுமே தான், அந்த அனுகிரகம் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இதை பார்க்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாசி மாதம் மிருகசீஷ நட்சத்திரம் வரும்பொழுது இந்த கருட சேவை நடக்கும். அப்போது நீங்கள் போய் இந்த பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய பாக்கியம், பெரிய அனுகிரகம். இந்த வாய்ப்பை தவறிடாமல் பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய திருக்கச்சி நம்பிகளுடைய அவதார ஸ்தலமான இந்த கோயிலில் போய் இவருக்காக திருக்கச்சி நம்பிகளுக்காக 3 பெருமாளும் எழுந்தெழுந்து காட்சி அளிக்கிறார்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அரிய ஒரு காட்சி. அந்த விஷயத்தை அவர்கள் புறப்பாடு பண்ணும்போது மேலே கருடன் இன்றைக்கும் லைவாக வந்து வட்டமிடுவார். அதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை விட ஒரு பெரிய பாக்கியம் இந்த பிறப்பில் கிடைக்கவே கிடைக்காது. ஆகையால் மிருகசீஷம்
மாசி மாதத்தில் வரும்பொழுது இந்த அற்புதத்தை நீங்கள் காட்சிப்படுத்துறது அப்படின்றது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அவசியம் போய் நீங்கள் இந்த இந்த சேவையை பாருங்கள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். அண்ணாள் பி. சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.